யாகாவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு குரல் ஒழுங்கா வந்தது இல்ல சார். அப்புறம் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் ஓம்பப்படும். காணப்படும். அப்புறம் ஒழுக்கம் விருப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரிடும் ஓம்பப்படும். இருக்கு நல்லா இருக்கு. அடுத்தது சொல்லு. அப்புறம் வந்து புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூற்றும் அக்கத்தரும். என்ன ஒண்ணு சொல்லல யாகாவராயனும் சொல்லல இல்ல யாகாவராயன் சொல்லிட்டாப்ல. ஒழுக்கம் வாழ்போல் சொல்ல. ஓகே கேள் போல் ஓகே வாள் போல் பகைவரை வாழ்தலில் சாதல். தம்பி குரல் மாத்தாத. ஓகே ஐயோ இவனுங்க நம்மள குழப்புறானுங்களே. வாள் போல் பகைவரை அஞ்சுக கேள் போல் கேள் போல். நான் சொல்றேன், இது வந்து ஃபன்னி திருக்குறள் இல்ல. திருக்குறள் எவ்வளவு சீரியஸான விஷயம். அதான் நீ குரலை மாத்தி டான்ஸ் ஆடி சொல்லாத. நீங்க விளையாட்டு பிளேஃபுல்லா ஆடுறீங்க. ஆமா நான் சொன்னேன். இல்ல சார், விளையாட்டோட பாடம் கத்துக்கிறது தப்பு இல்ல சார். ஈஸியா போய் சேரும். அதெல்லாம் கரெக்ட். பட் தமிழ் ரொம்ப ஜாலியான லாங்குவேஜ் சார். அவ்வளவு சீரியஸ் இல்ல. நான் வந்து இதுக்கு மேல உங்க டைம் வேஸ்ட் பண்ண. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்மு வந்து டிஃப்ரெண்ட் வாய்ஸில் ரஜினி சார், கமல் சார் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திருக்குறள் சொல்கிறாரு. அது வந்து பிரஜினுக்கு பிடிக்கலை. அவர் இது வந்து திருக்குறள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதானே, இந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. உடனே அவரும் சரி நான் நார்மலாக சொல்கிறேன் அப்படின்ட்டுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு திருக்குறளையும் நிறைய மிஸ்டேக் பண்ணி தான் சொல்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.